கால் மூட்டு வலிலாம் வந்துருச்சுன்னு வைங்க, கால் மூட்டு வலி, இடுப்பு வலிலாம் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க முன்னேறிக்கிட மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க. வாழ்க்கை முன்னேறணும்னா உடற்பயிற்சி செய்யணும். எந்த வயசுலயுமே சரி, நாம மகிழ்ச்சியா வாழணும்னா உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். பல்லு துலக்கிற மாரி தான். குளிக்கிற மாரி தான் அது. உடற்பயிற்சி என்பது ஒரு குளித்தல் போல் தான். உடல் உழைப்பு, உடற்பயிற்சி என்பது குளிக்கிற மாரி தான். சாப்பிடுற மாரி அது. சாப்பிட்டா தானே தெம்பா இருப்பாங்க. உடற்பயிற்சி பண்ணா தானே அதுபோல வந்து குளிச்சா தானே நல்லா இருப்பாங்க. முன்னேறுவாங்க ஒருத்தர். முன்னேறுவதற்கு குளிக்கணும்ல கண்டிப்பா. பல் துலக்கணும்ல. அதுபோல தான் உடற்பயிற்சி அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி இருக்கும்போது உடற்பயிற்சி செய்ய விடாமல் தடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டு வலி வந்துருச்சுன்னு வைங்க, அவங்களால உடற்பயிற்சி செய்ய முடியாது. இடுப்பு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அவங்களால உடற்பயிற்சி செய்ய முடியாது. முதுகு வலி, பேக் பெயின், கழுத்து வலி இதெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். திரும்ப முடியாது, உட்கார முடியாது. அப்ப அவங்கள அத்தோட முடக்கி போட்டுரும். அவங்க முன்னேற்றம் முடங்கிவிடும். அதான் முடக்குவாதம். முடக்குவாதம்ன்னா என்னென்ன? முன்னேற்றத்தை முடக்குகிற ஒரு வாழ்க்கைய முடக்கிரும். படுக்க வச்சுரும். அப்படி அதனால வந்து நம்ம இந்த மாரி உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். மூட்டு வலி, இடுப்பு வலி, பேக் பெயின் எதுவுமே இருக்கக்கூடாது. கழுத்து வலி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியும். அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேற முடியும். மகிழ்ச்சியா வாழ முடியும். அதனால வந்து முடக்குவாதத்தால என்னப்பா உனக்கு பிரச்சனை வந்துருச்சு? மூட்டு வலி வந்துச்சே, இடுப்பு வலி வந்துச்சே, என்னால உடற்பயிற்சி செய்ய முடியலங்க. என்னால முன்னேற முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல. அப்படிங்கிற மாரி தான். அதனால அ உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மூட்டு வலி வராமல் தடுப்பது. அதுபோல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும்? அரிசி உணவுகள்லாம் வந்து மூட்டு வலிக்கு காரணமான உணவுகளாக இருக்கிறது. அரிசி உணவுகளை சாப்பிட்டால் மூட்டு வலி அதிகரிக்கும். அதுபோல காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இந்த உணவுகளை நீங்க உப்பு சேர்த்து கூட சாப்பிடுங்க. பொரியல் பண்ணி கூட சாப்பிடுங்க. பச்சையாவும் சாப்பிடுங்க. பச்சையா நிறைய 50% உணவு பச்சையாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம சாப்பிடவே கூடாத உணவு எது அப்படின்னா, இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யி, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மைதா, வெள்ளச்சீனி இதெல்லாம் சாப்பிடவே கூடாத உணவு. இதெல்லாம் மூட்டு வலிய அதிகப்படுத்தும். சிக்கலுக்கு மேலும் சிக்கலாக மாற்றும். மூட்டு வலி வந்ததுக்கு காரணம் இதான். இந்த உணவு தான். உடல் பருமனை ஏற்படுத்தும். சர்க்கரை நோயை ஏற்படுத்தும். இந்த உணவு நான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனோ, அதை சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா நோயும் வரும். வந்து தீவிரமாகும். அதனால் அதை தவிர்த்து விடுவது தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வாக இருக்கும்.